ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பலாம்ஸ் வச்சு எப்படி சைவ மட்டன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சீசனுக்கு தான் கிடைக்கும். சீசன் கிடைக்கும்போது ட்ரை பண்ணி பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு. இதில் வந்து 65 பண்ணலாம், பிரியாணி பண்ணலாம், மட்டன் குழம்பு மாதிரி குழம்பு வைக்கலாம். நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் குழம்பு மாதிரி வைப்போம் பிளாம்ஸை வச்சு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் அது கூட தாளிக்கிறதுக்காக பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒன்று ஒன்று சேர்த்துருக்கேன். இதை போட்டு அது கூட தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 சைஸில் பெருசாக எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மிளகாய் நீல வாக்கில் எடுத்து வச்சுருக்கேன். இது கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கி வர்றவருக்கு நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இது கூட மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் இது 3ஐயும் சேர்த்து இது கூட வதக்கிக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். சிம்லேயே வச்சுட்டு வதக்குங்க, இல்லாட்டி கருகிரும் மசாலா தூள் போட்டிருக்கிறதுனால. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பலாம்ஸை வந்து ஆயில் சேர்த்து சின்ன சின்னமாக வெட்டி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருப்போம்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக தோல் சீவிட்டு ஆயில் சேர்த்துட்டா நல்லா அதில் பால் மாதிரி வர அதை தொடச்சிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு கிளறிக்குவோம். இந்த மாதிரி வதங்கி வந்துடட்டும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வதங்கி வர்ற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன். நம்ம குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் கொஞ்சமாக பெரட்டின மாதிரி தான் வைக்கிறேன். அதனால 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஒரு வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் இது கூட தேங்காய், ஜீரகம், கொஞ்சம் சோம்பு இது 3ஐயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கிச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், சீரகம், சோம்பு அதை சேர்த்து அரைச்சதை வந்து இது கூட சேர்த்துக்குவோம். இதை சேர்த்து அப்படியே ஒரு பரட்டிட்டு இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கணும். இது நல்லா ஒரு பரட்டிடுங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி.
உப்பு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மட்டன் கிரேவி மாதிரியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கண்டிப்பாக. இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். எல்லா மசாலா தூள் போட்டாச்சு. நம்ம அப்படியே தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு விசில், சிம்லேயே ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், இந்த மாதிரி குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம விசில் போட்டு முடிச்சிட்டோம்னா நல்லா திக்காக வந்துடும். இப்போ வந்து இதை கொஞ்சம் ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மேலாவில் கருவேப்பிலை 2 போட்டுக்குவோம். 4 கருவேப்பிலையை போட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா சிம்லேயே வைங்க. ஒரு 3 விசில் வச்சுட்டு பார்ப்போம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், மட்டன் கிரேவி மாதிரியே இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட சாதத்து கூடலாம் சேர்த்து சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது சீசனுக்கு தான் கிடைக்கும் நமக்கு. பலாமுசு எப்போதுமே கிடைக்காது. சீசன் கிடைக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.